செய்யும். இந்த உலகத்தில் 2000 முதல் 20000 வகையான பழங்கள் இருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகின்றது. ஆப்பிரிலே மட்டும் 7500 வகைகள் உலகம் முழுவதும் இருப்பதாக ஒரு செய்தி கூறுகிறது. அப்படியானால் சொர்க்கத்தில் எத்தனை வகையான பழங்கள் இருக்கும், ஒரு பழத்தில் எத்தனை வகையான வகைகள் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலக்கும் ஃபீஹா, உங்களுக்கு சொர்க்கத்திலே மின் குல்லி ஸமராத், எல்லா வகையான பழங்களும் இருக்கின்றன என்று கூறுகிறான். அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லிவிட்டான் எல்லா வகையான பழங்களும் என்பதாக. இன்னொரு ஆயத்திலே வஃபாகிஹத்தின் கஸீரா, அதிகமான பழங்கள் சொர்க்கத்திலே இருக்கும் என்று கூறுகிறான். அதிகமான பழங்கள் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களையும் அது எடுத்துக்கொள்ளும். ஒரு பழத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களையும் அது எடுத்துக்கொள்ளும். எத்தனை எத்தனை வகையான பழங்கள், எத்தனை இனங்களான பழங்கள் என்பதை நாம் எண்ணிக்கைக்குள் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் பொதுவாக கஸீரத்துன், அதிகமான என்று சொல்லிவிட்டான். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அந்த பழங்கள் எந்த விதமான தடையும் இருக்காது, அந்த பழங்களுக்கு எந்த விதமான முடிவும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு பழத்தை நீங்கள் பறித்த உடனே அந்த இடத்திலே இன்னொரு பழம் வந்துவிடும். ஆம், பழங்களுக்கு முடிவு இருக்காது. வலா மம்னூஆ, பழங்களுக்கு தடைகள் இருக்காது. இந்த சீசனில் தான் இந்த பழங்கள் கிடைக்கும் என்பது உலக இயல்பு. ஆனால் சொர்க்கத்திலே எல்லா சீசனிலும் எல்லா பழங்களும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பழங்கள் கிடைப்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. மரங்களிலே இருக்கக்கூடிய முட்கள் பழங்களை பறிப்பதற்கு தடையாக இருக்காது. அதுபோல் மரங்களிலே உயரத்திலே இருக்கக்கூடிய பழங்களை பறிப்பதற்கோ எடுப்பதற்கோ எந்த விதமான தடையும் இருக்காது. அல்லாஹ் தஆலா வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, நீங்கள் சொர்க்கத்திலே அமர்ந்திருக்கின்ற இடத்திலேயே பழங்கள் உங்களை தேடி வரும். எந்த உயரத்தில், எந்த இடத்தில், எந்த பழங்களை நீங்கள் நாடுகிறீர்களோ, எந்த பழங்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ, அல்லாஹ் குர்ஆனிலே நீங்கள் விரும்புகின்ற பழங்கள் வஃபாகி மிம்மா யஷ்தஹூன், நீங்கள் எந்த பழங்களை எல்லாம் விரும்புகிறீர்களோ, வஃபாகிஹத்தி மிம்மா யதஹய்யரூன், எந்த பழங்களை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்களுக்கு அவைகள் வந்து சேரும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நினைத்திருக்கிறவர்களே, சொர்க்கத்திலே பல வகையான பழங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வஃபீஹிமா, அந்த இரண்டு சொர்க்கத்திலும் மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான், ஒவ்வொரு பழங்களிலிருந்தும் 2 வகைகள் இருக்கும் என்று கூறுகிறான். 2 வகைகள் என்பது நாம் தெரிந்து கொள்வதற்காக எத்தனை வகைகள் இருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கே தெரிந்த ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பழம் ஒரு சமயத்திலே ஒரு ருசியாகவும் இன்னொரு சமயத்திலே இன்னொரு ருசியாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அவர்களுக்கு பழங்களை உண்பதற்காக கொடுக்கப்படுகின்ற பொழுது காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபல், இதற்கு முன்னால் தானே இந்த பழங்களை நாம் சாப்பிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஒரே பழம் தான், ஆனால் ஒரு தடவை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு ருசியாகவும் ஒரு இனிமையாகவும், இன்னொரு தடவை சாப்பிடுகின்ற பொழுது இன்னொரு ருசியாகவும் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான் வஉதுபிஹி முத்தஷாபிஹா, பழங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அதனுடைய ருசிகளை நாம் வேறுபடுத்தி அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே சொர்க்கத்துடைய பழங்கள் என்று 3 பழங்களுடைய பெயர்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்திலே உலகத்திலே இருப்பதை போன்று பழங்கள் இருக்கும் என்றால் அது பெயர் மட்டுமே ஒன்றாக இருக்கும் என்பார்கள். சொர்க்கத்திலே உலகத்திலே மாதுளை இருக்கிறது, சொர்க்கத்திலும் மாதுளை இருக்கிறது. ஆனால் உலகத்துடைய மாதுளை
என்பார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா 3 பழங்களை கூறுகிறான். ஒன்று மாதுளம்பழம், 2 பேரித்தம்பழம், 3 திராட்சை பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில யூதர்கள் வந்தார்கள். கேட்டார்கள், சொர்க்கத்திலே பழங்கள் இருக்குமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அதிகமான பழங்கள் இருக்கும், மாதுளம் பழங்கள் இருக்கும், பேரிச்சம் பழங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே சாப்பிடுவதை போன்று அவர்கள் சாப்பிடுவார்களா? ஆம், இந்த உலகத்திலே சாப்பிடுவதை போன்றும் இதை விடவும் அதிகமாக சாப்பிடுவார்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கத்துடைய மாதுளம்பழம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நான் சொர்க்கத்திலே நுழைந்தேன், மாதுளம்பழத்தை பார்த்தேன், அது பொதி சுமந்த ஒட்டகை போன்று மிகப்பெரியதாக இருந்தது. ஒரு ஒட்டகை எந்த அளவு பெரியதாக இருக்குமோ அந்த அளவு மாதுளை பெரியதாக இருக்கும். நாம் உலகத்திலே இந்த அளவு மாதுளை தான் பார்த்திருப்போம். சொர்க்கத்துடைய மாதுளை ஒட்டகத்தை போன்று இருக்கும். சொர்க்கத்துடைய திராட்சை எப்படி இருக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே திராட்சை இருக்குமா என்றார். நபிகளார் ஆம் என்றார்கள். திராட்சை கொடை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காகம் திரும்பி பார்க்காமல் எங்கும் நிற்காமல் 1 மாத தூரம் பயணித்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு திராட்சையினுடைய கொடை இருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஒரு திராட்சை பழம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய தோல் எடுத்து பதனிடப்பட்டு அந்த தோல் துருத்தியாக தண்ணீர் நிரப்பி வைக்கும் துருத்தியாக பயன்படுத்தப்படுகிறது அல்லவா? ஒரு ஆட்டினுடைய தோல் துருத்தி என்பது இவ்வளவு பெரிதாக இருக்கும். அந்த அளவுக்கு திராட்சை, ஒரு திராட்சை பழம் இருக்கும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் கேட்டார், அப்படியானால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அந்த ஒரு திராட்சை போதுமானதாக இருக்கும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, வஅஷீரத்துக்கும் உன்னுடைய கோத்திரத்திற்கு அந்த ஒரு திராட்சை போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திலே பேரித்த பழங்கள் இருக்கும். பேரித்த பழங்கள் எவ்வாறு இருக்கும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார்கள், பேரித்த பழங்கள் பூஜாக்களை போன்று மிகப்பெரியதாக இருக்கும். பேரித்த பழங்கள் வெள்ளையானதாக இருக்கும். பாலாடையை விட, பாலை விட வெண்மையாக இருக்கும். பாலாடையை விட மிருதுவாக இருக்கும். தேனை விட இனிமையானதாக இருக்கும். அவைகளிலே விதைகள் இருக்காது என்பார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு தெரிவதற்காக நமக்கு தெரிந்த பழங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஆனால் அதனுடைய தோற்றமும் அதனுடைய ருசியும் நாம் இதுவரை பார்த்திராத, கேட்டிராத, உணர்ந்திராத மிக பெரும் ருசிகள் உள்ள மிக பெரும் பழங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே காத்திருக்கின்றன. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவைகளை நமக்கு தர வேண்டும் என்று எப்பொழுதும் துஆ செய்வோம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்வார்கள், புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த 2 வார்த்தைகள் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிரியமானவை, மொழிவதற்கு மிக இலகுவானவை, மீசான் தராசிலே மிக கனமானவை. அந்த 2 வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், மீசான் தராசை கனமாக்கிக் கொண்டே இருங்கள். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.